வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு இது. நாம் 4ஆம் வகுப்பு இங்கிலீஷ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 4th ஃபஸ்ட் டேர்மும் செகண்ட் டேர்மும் பார்த்துட்டோம். இன்றைக்கி நாம் 3rd டேர்மில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். லெசனு, பாட்டுக்கு பின்னாடி சப்ளிமெண்ட்ரி ஒவ்வொரு லெசன் பின்னாடியும் இருக்கிற இன்ஃபர்மேஷனும் முக்கியமானது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். வீடியோ எப்படி பார்க்குறதுன்னு கேட்குறீங்க. நிறைய பேர் ஒரு வீடியோ பார்த்துட்டு அடுத்த வீடியோ எனக்கு கொடுங்களேன், இந்த வீடியோ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியல எங்கே போய் இருக்குது, எப்படி பார்க்குறது அப்படின்னு தெரியல. இப்போ நீங்கள் உங்கள் யூடியூப் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எது ரிலேட்டடாக பார்க்குறீங்களோ அது ரிலேட்டடாக தான் அடுத்தடுத்த அல்காரிதம் உங்களுக்கு கொண்டு வந்து காட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டாண்டர்ட் என்ன இருக்குது, அது யாரெல்லாம் போட்டிருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு வருஷலாக வரும். நீங்கள் இப்போ என்னோடய லெசன் ஒன்று பார்த்துட்டு அடுத்த லெசன் பார்க்குறதுக்கு என்னையே கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க. இங்கே பாருங்கள், இதில் போயிட்டு நீங்கள் புக் ஃபீடிங் பார்க்கணும் அப்படின்னா இதில் புக் ஃபீடிங் அப்படின்னு டைப் பண்ணணும். புக் ஃபீடிங் டைப் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய சேனல் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். உங்களுக்கு தேவை அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோ வந்திருக்கு இல்லையா. இப்போது நான் போடுற வீடியோவை பார்க்குறத விட நான் என்னென்ன வீடியோலாம் போட்டிருக்கேன், உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி தான் என்கிட்ட சைக்காலஜி ஒரு லெசன் படிச்சுட்டு அடுத்த லெசன் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறீங்க. நான் எல்லா லெசனுமே போட்டுட்டேன். லெசன் போட்டு அதுக்கு அடுத்து கடைசியாக நீங்கள் படிக்க வேண்டிய முக்கியமான கேள்விகளையும் போட்டிருக்கேன். நான் போட்ட கேள்வியை தான் உங்களுக்கு நான் பிடிஎஃபாக வச்சுருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பிடிஎஃபே மட்டும் கொடுத்து படிங்க அப்படின்னு சொல்லலை. பாருங்கள், நீங்கள் இதில் எதை பார்க்கணும் அப்படின்னா இந்த ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போங்க. ப்ளேலிஸ்ட்டில் நான் போட்டது பாருங்கள், 7th போட்டிருக்கேன்னா 6th டெஸ்ட்டு போட்டிருக்கேன். அடுத்து சோஷியல் சயின்ஸ் என்னென்ன படிக்கணும்னு போட்டிருக்கேன். இந்த மாதிரி நான் என்னென்ன ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும் இது எல்லாமே உங்களுக்கு வரும். எல்லாமே நான் டெட்டு சார்ந்து தான் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் இப்போ அதிகமாக கேட்குறது இந்த ப்ளேலிஸ்ட்டை தான் கேட்குறீங்க. இது டெட் பேப்பர் 1 சைக்காலஜியோட ப்ளேலிஸ்ட்டு. இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கற்கும் குழந்தைங்கிற புக்கை படிக்கிறதுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஆர்வம் வரும். சாதாரணமாக இருக்கிற டைமில் நீங்கள் இதை கேட்டிங்கன்னா கூட ஒரு 4 கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு லெசனுமே உங்களுக்கு தெளிவாக விளக்கப்பட்டிருக்கும். நீங்கள் உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னா அதை நோட்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் இதில் நம்ம ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா அந்த ஊரை நோக்கி எத்தனை அடி வைக்கிறோமோ அத்தனை அடி தான் நம்ம அந்த ஊருக்கு போக முடியும். அதே மாதிரி தான் படிப்போம். அதை நோக்கி நீங்கள் எவ்வளோ இன்டென்ஷன் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பலனை அது உங்களுக்கு கொடுக்கும். பாருங்கள், 6th படிக்கணும் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் படிக்கணும் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி 6th ஸ்டாண்டர்டும் 6thலையும் 9 இயல் இருக்கு இல்லையா, 9 இயலுமே ஒவ்வொரு இயலும் தனித்தனியாக முடிஞ்சிருச்சு. நம்ம எடுத்து டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ 6th 8th 10th படிக்கல அப்படின்னா அதை படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 6th டெஸ்ட்டுக்கும் நான் ப்ளேலிஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் மேலே ப்ளேலிஸ்ட்டை பார்க்கும்போதே அதுக்கு மேலே எத்தனை வீடியோ இருக்குது அது உள்ள அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இது இல்லாமல் இன்னொன்று கேட்குறீங்க, எனக்கு பிடிஎஃப் கொடுங்க. ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கு அடியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதோட என்னென்ன டீட்டெயில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இப்போது இவிஎஸ் டெஸ்ட்டில் இந்த இவிஎஸ் 26ன்னு போட்டிருக்கோம் இல்லையா, இதில் 26 வீடியோஸ் இருக்குது. இவிஎஸ் சம்மந்தமான எல்லாமே இதில் இருக்கும். தமிழ் ப்ளஸ் இவிஎஸ், அதாவது 2025 ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்தெந்த வீடியோஸ்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அது எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் மொத்தமாக உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடச்சிரும். பாதி நீங்கள் படித்த மாதிரி ஆகிடும் 1 to 5th. இதை பார்த்து படிச்சுக்கோங்க. எப்படி படிக்கிறது அப்படின்னு தெரியலாதவங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இந்த ஒரு வீடியோ போய் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதையும் இன்ட்டு கொடுத்துட்டு இது பாருங்கள், மோர் அப்படின்னு வரும். வீடியோவோட நேமுக்கு கீழே மோர் அப்படிங்கிறது வரும். அதுக்கு அடியில் போனீங்க அப்படின்னா தான் கீழேயும் பாருங்கள் இந்த மோர் அப்படின்னு வருது இல்லையா, இதில் தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலும் இருக்கும். இப்போ அந்த டீட்டெயில் இருக்குது. இந்த 7th போட்ட கொஷின் 200 கொஷின் தான் நீங்கள் மேலே பார்க்குறீங்க. அந்த கொஷினை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, அந்த கொஷினை 7th இவிஎஸ் கொஷின்ஸு, இந்த கொஷினை அப்படியே நீங்கள் பிடிஎஃபாகவும் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். ஃப்ரீயாக தான் நான் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் தெரியல, நிறைய பேர் மறுபடியும் என்கிட்டேருந்து கேட்குறீங்க. இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மிகவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பயன்படுத்திக்கோங்க. டிவைஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ண தெரியாமல் கஷ்டப்படுறீங்க. அது நல்லாவே புரியுது. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இல்லை யாராவது தெரிஞ்சவங்களை கேட்டு கூட படிச்சிடுங்க. இந்த மாதிரி வீடியோ பார்த்து படிங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. நாம் இந்த பதிவில் 4th 3rd term பார்க்க போகிறோம். என்னென்ன யூனிட்னு பார்க்கலாம். த பெஸ்ட் பாலிசி, க்ரியேட்டிவிட்டி அரவுண்ட் மீ, சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்னு 3 யூனிட் இருக்குது. ஒவ்வொரு யூனிட்டையும் பார்க்கலாம். த பெஸ்ட் பாலிசி என்ன, த பெஸ்ட் பாலிசி அது உங்களுக்கு இருக்கா பார்க்கலாமா. பாருங்கள், இந்த பொண்ணு கேட்குறா, ஐ கிவ் த மிஸ்ஸிங் திங் டு த ஓனர்
ஆர் த போலீஸ். டு யூ ஏதாவது திங்ஸ் கீழே கிடக்கு அப்படின்னா அதை மிஸ் பண்ணவங்கள தேடி கொடுப்பீங்களா இல்லை போலீஸ்கிட்ட கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் பெஸ்ட்டு பாலிசி பயன்படுத்துவீங்களா இல்லை அனாதையாக இருக்குன்னு ஆதரவு கொடுத்துருவீங்களான்னு சொல்லுங்கள். பாருங்கள், லிட்டில் பிக்ஷனரி கொடுத்துருக்காங்க. பிக்ஷனரி அப்படின்னா டிக்ஷனரி மாதிரி பிக்ஷனரி. பிக்சரோடு இருந்தால் டிக்ஷனரி வந்து பிக்சரோடு இருந்தால் அதுக்கு பேர் பிக்ஷனரின்னு அர்த்தம், புரிஞ்சுக்கோங்க. ஃபுட் ஹில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபுட் ஹில் அப்படின்னா எ லோ ஹில் அட் த பேஸ் ஆஃப் எ மவுண்டைன். ஒரு பெரிய மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற சின்ன குன்று மாதிரி இருக்கிறது தான் வந்து ஃபுட் ஹில். த்ரான் அப்படின்னா த சேர் ஆஃப் த ரூலர். ராஜாவோட சேர் தான் வந்து த்ரான். அடுத்து நர்ச்சர் அப்படின்னா கேர் ஃபார் த ப்ராடக்ட். அடுத்து நர்ச்சர் அப்படின்னா கேர் ஃபார் அண்ட் ப்ரொடக்ட் சம்திங் வைல் தே க்ரவ். நர்ச்சர் அப்படின்னா குழந்தைய பாதுகாத்து இல்லை பெரியவங்கள கூட பாதுகாத்து வளர்க்குறாங்க இல்லையா, பாதுகாக்கிறது வந்து நர்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதுகாத்து வளர்க்குறது, கேர் பண்ணுறது நர்ச்சர். ப்ரிசான் அப்படின்னா சிறைச்சாலையை தான் வந்து ப்ரிசான்னு சொல்லுவாங்க. எ பிளேஸ் வேர் பீப்புள் ஹூ டு நாட் ஃபாலோ த லா ஆர் லாக்டு அப். ப்ராஸ் அப்படின்னா பித்தளை தான் வந்து ப்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ராஸ் எ மெட்டல் மேடு பை மிக்ஸ்சர் ஆஃப் காப்பர் அண்டு சிங்க்கு தான் வந்து ப்ராஸ். நெக்ஸ்ட் லெசன் வந்து த 7 seeds. 7 seedsங்கிற லெசன் நல்லாயிருக்கும். 7 seeds கொடுத்து வளர்க்க சொல்லுவார். யார் ஹானஸ்ட்டாக இருக்கா, யார் வந்து உண்மையை ஃபாலோ பண்ணுறா அப்படிங்கிறதுக்காக. அதில் வந்து அது 7 seedsமே வந்து பாயில்டு சீட்ஸு. ஆனால் பாக்கி இருக்கிற 7 பேரோ 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேரில் வந்து எல்லாருமே வளர்த்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும், ஆனிங்கிற ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வளர்க்காமல் எடுத்துகிட்டு வருவாள். எனக்கு வளரல, நான் எல்லாமே பண்ணேன் ஆனால் வளரல அப்படின்பா. அந்த ராஜா வந்து அந்த பொண்ணை தான் அந்த நாட்டுக்கு ராணியாக சூஸ் பண்ணுவாங்க. சரி, இந்த லெசனோட க்ளோசரி பார்க்கலாம். கிங்டம் அப்படின்னா எ ரிலிஜியன் ரூல்டு பை எ கிங். அரசாட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து கிங்டம். ஃப்ளோரைஸ்டு அப்படின்னா டெவலப்டு இன் த ஹெல்த்தி வே. அந்த நாட்டை வந்து அவர் நல்ல ஒரு நிலைமையில் கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத வந்து ஃப்ளோரைஸ்டுன்னு சொல்லுவாங்க. ரிவர்டு அப்படின்னா ரெஸ்பெக்டடு. ஏஜிங் அப்படின்னா ஓல்டாக வருது, வயசாகிறது தான் வந்து ஏஜிங்னு சொல்லுவாங்க. கெட்டிங் ஓல்டு. அடாப்ட் அப்படின்னா லீகலி டேக் அண்டு பிரிங் அப் தான் வந்து அடாப்ட். லீடர்னா ஹெட்டு. நர்ச்சர்னா பாதுகாக்கிறது. கேரு, ப்ரொடக்ட் அண்டு க்ரோ பண்ணுறது தான் வந்து நர்ச்சர்னு சொல்லுவாங்க. அனாக்சியஸ் அப்படின்னா ஈகர், வெயிட், ஒரு ஆர்வத்தை தான் வந்து அனாக்சியஸ் ஈகர்னு சொல்லுவாங்க. டெஸ்டினி அப்படின்னா ஃபேட்டு. பிஹோல்டு அப்படின்னா சீன்னு அர்த்தம். அடுத்து புக் பேக்கில் லேட்டஸ்ட் பில்டு அப்படின்னு சொல்லிட்டு பறவைகள், விலங்குகள் எப்படி பேசும் அதோட வாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேரட்டு. ஐ டாக்குன்னு சொல்லுது பார்த்தீங்களா. பேரட் என்ன செய்யும், பேசும். அதுதான் டாக். பேரட் வந்து டாக், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, குரங்கு இருக்கு இல்லையா. அடுத்து மங்கி என்னது, சேட்டர். எலஃபண்ட் வந்து ட்ரம்பட்னா பிளறுவது. சேட்டர் அப்படின்னா அலப்பம். குரங்கு அலப்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து சேட்டர். அடுத்து லைன் வந்து ரோரர். சிங்கம் முழங்குங்கிறதா ரோரர். மாடு வந்து மூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. MOO. மாடு என்ன செய்யும், மூ அப்படின்னா மாடு என்ன செய்யும், பசு வந்து கதருன்னு சொல்லுவாங்க தமிழ், அதுதான் வந்து மூன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்னேக் வந்து ஹீஸ்னால் வந்து சீர்றது. ஆடு வந்து கத்தும். ஐ ப்ளீட்னா கோட் வந்து ப்ளீட் அப்படின்னா கத்துறது. இங்கே 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டாக்ஸ் பாக். ஹார்ஸ் வந்து நை, கணைக்கிறது. டாங்கீஸ் ப்ரே அப்படின்னா கத்துறது, கழுதை கத்தும். ரேபிட்ஸ் வந்து ஸ்கீக், கீச்சிடும். பிக்ஸ் வந்து கிராண்ட். கேட் வந்து மியாவுன்னு கத்தும். பீகாக் வந்து அகவும் இல்லையா, அது ஸ்க்ரீம். பீகாக் ஸ்க்ரீம். பீஸ்னா ஹம் பண்ணும். டக்ஸ்னா குவாக் பண்ணும். அவுல்ஸ்னா ஹூட். ஃப்ராக் வந்து க்ராக். ஸ்பேரோஸ் வந்து ஸ்ரிப்பு. காக் வந்து காக்ஸ் வந்து க்ரோ. சுக்கூஸ் வந்து சிங் பண்ணும். இதை தான் வந்து கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியானது. ஒரு 2 தடவை பார்த்தீங்கனாலே திரும்ப நீங்கள் சொல்லிடுவீங்க. கான்சன்ட்ரேட் பண்ணி 2 தடவை பார்த்துக்கோங்க. இப்போது நாம் இதை ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஒவ்வொரு அனிமல்ஸுக்குமே ஒரு யூனிக் சவுண்ட் இருக்கும். அந்த சவுண்டை தான் நமக்கு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஹார்ஸ் என்ன பண்ணும், கணைக்கும். ஹார்ஸ் நை, NEIGH. மியாவ் அப்படின்னா கேட். மியூ அப்படிங்கிறது கேட். அடுத்து ஹம் பண்ணுறது பீன்னு பார்த்தோம். அடுத்து டாங்கி என்ன பண்ணும், ப்ரே, கத்தும். டாங்கி
பிரேக். அடுத்து ஃப்ராக் வந்து க்ராக். ஃப்ராக் வந்து க்ராக். இதே மாதிரி இன்னொரு ஃபில்லப்பும் இருக்குது பாருங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். டக்குக்கு என்ன சொன்னாங்க? குவாக்குன்னு சொன்னாங்க. டக்குக்கு குவாக்கு. அடுத்து ரேபிட். ரேபிட் இருக்கு இல்லையா, அது ஸ்கியூக். ரேபிட்க்கு வந்து நமக்கு ஸ்கியூக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஷீப் இருக்குது. அடுத்து ஷீப்க்கு வந்து என்னது? ப்ளீட். பிக் வந்து கிராண்ட். பிக் வந்து கிராண்ட். பிக் வந்து கிராண்டுன்னு சொல்லணும். ரோஸ்டர்னா சேவல், அதுக்கும் க்ரோ தான் வரும். ரோஸ்டர்னா க்ரோ. அடுத்து பாடல் பாருங்கள். பி ஹானஸ்ட் அப்படிங்கிற போயம் கொடுத்துருக்காங்க. போயமில் க்ளோசரி பார்க்கலாம். ஆஃப்டன் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்லினா கண்டினியூவாக ஒரு டைமுக்கு டைம் நடக்கிறது தான் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி. ட்ரபிள்ஸ் அப்படின்னா டிஃபிகல்ட்டி ஆர் ப்ராப்ளம்ஸ். லை அப்படின்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், தவறானது, தவறு தான் லை. க்ரோ அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகுறது. ட்ரிக் அப்படின்னா டெக்னிக். ட்ரிக்னா டெக்னிக். அடுத்து ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க. வி ஹாவ் ஆல்ரெடி லேர்ன் டு யூஸ் ஏ அண்ட் த. இதை நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம். கேன் யூ ட்ரை டு ஃபில் த பிளாங்க் பிலோ வித் ஏ அண்ட் த. ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் ஏ பால். திஸ் இஸ் an ink bottle. The sun is hot. This is an owl. Words are known as article. Let us learn how to use them again. திரும்ப பார்க்கலாம். We use an before words that begin with the sound. தான் சொல்லியிருக்காங்க. AEIOU சவுண்ட் வந்ததுன்னா என்ன யூஸ் பண்ணணும்? an யூஸ் பண்ணணும். பார்க்கலாமா? an apple, an umbrella, an orange. இது வரைக்கும் ஓகே. ஆருக்கு ஏன் வந்து an ஆர்னு போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. we use a when the words begin with the any other sound. vowel sound இல்லாமல் வேறு எந்த சவுண்டு வந்தாலும் நீங்கள் என்ன தான் பண்ணணும்? கார், a car, a bat, a ball, a university. பாருங்கள், u வந்திருக்கு ஆனால் a போட்டிருக்கோம். இதை தான் கேட்குறாங்க. பாருங்கள், why we use an for hour and a for university? This is because r sound like ox, orange. ஆக்ஸ் இல்லைனா ஆரஞ்சு சவுண்டில் தான் வந்து ஆர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வி யூஸ் அண்ட். சிமிலர்லி த வேர்ட்ஸ் யூனிவர்சிட்டி ஈவன் தோ ஸ்டார்ட்ஸ் வித் த லெட்டர் யூவில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அதோட சவுண்டு பார்த்திங்கன்னா ஒய், எல்லோ, யாக் அந்த மாதிரி சவுண்டில் அது வருது. சவுண்டை தான் நாங்கள் பார்க்குறோம், லெட்டர் கிடையாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மெசேஜ். இந்த கான்செப்டை வச்சு கொஷின் கேட்பாங்க. அடுத்து ஃபில் பண்ணலாமா? A book, an ant, a chair, an egg, a pot, an in வரும். a flag, a unicorn வரும். அடுத்து கீழே கொடுத்துருக்குது பாருங்கள். we already know that that is used when we talk of a particular thing. the article particular things பற்றி சொல்லும்போது that யூஸ் பண்ணுவாங்க. அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். that is also used before the name of unique things like mountains, river, lake, seas, ocean, famous books and directions. இதுக்கெல்லாமும் வந்து நம்ம தேவை யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. த ஈஸ்ட், த வெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். மவுண்டைன்ஸ்க்கு த ஹிமாலயா. அடுத்த ரிவர் லேக்கில் பார்த்திங்கன்னா த வைகை, த அந்தமான் நிக்கோபார், த இந்தியன் ஓஷன், த திருக்குறள் அப்படி தான் சொல்லணும். அடுத்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பாருங்கள். த எர்த் கோஸ் அரவுண்ட் த சன். I bought a pair of shoes. இதில் இருக்க எக்ஸசைஸ் கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. I am a university student. Kiran soil in the Indian Ocean. The camel is the chips of the desert. The Jungle Book has won many awards. Harichandra was an honest king. I met a boy in the street. She returned after an hour. I read an amazing story. வரும். ஓகேவா, படிச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டோரி தான். த மிஸ்டேக் அண்ட் பிளேட்னு ஒரு ஸ்டோரி. இதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஐ கேன் டூ பண்ணலாமா? ஃபுட் ஹில்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். எல்லோ ஹில் அட் த பேஸ். எல்லோ ஹில் அட் பேஸ் தான் வந்து ஃபுட் ஹில். கிங்டம்னா கண்ட்ரியா, ஃபீல்டா, லேண்டா? கிங்டம் அப்படின்னா அது ஒரு அரசாட்சி. அப்போது கண்ட்ரிக்கு தான் ஒரு மேட்ச் ஆகும். ஃபீல்டு லேண்டுக்கெலாம் மேட்ச் ஆகாது. கிங்டம் அப்படின்னா கண்ட்ரி. ஓகேவா? அடுத்து மங்கி சூஸ் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், மங்கி என்ன வரும்? சேட்டர். மங்கி சேட்டர். எலஃபண்ட் ட்ரம்பட். எலஃபண்ட் வந்து ட்ரம்பட்டு. ரோஸ்டர் வந்து க்ரோ. க்ரோ. அடுத்து டாக் வந்து பார்க்கிங் டாகு. ஸ்னேக் வந்து நீஸு. லைன் வந்து ரோரரு. ஹிமாலயா த வைகை. அண்ட் ஓல்டு மேன்
த சன்னு வரும். அடுத்து செகண்ட் யூனிட் அடுத்து க்ரியேட்டிவிட்டி அரவுண்ட் மீங்கிற செகண்ட் யூனிட் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். நீங்கள் எப்படி வீடியோ பார்க்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியல, நிறைய பேருக்கு கேட்குறீங்க அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த விளக்கம் கொடுத்தேன். ட்ரை பண்ணி படிங்க, விடாமல் படிங்க. இதில் இருக்க சின்ன சின்ன வார்த்தைகளும் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வார்த்தைகளும் எழுதி வச்சு படிங்க. 4th இருக்கிற மொத்த க்ளாசரி பார்ட்டையுமே தனியாக எழுதி வச்சு படிச்சிங்கன்னா மனசில் பதியும். ட்ரை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.